ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கடன் வாங்கி கழித்தல், அதாவது பேரோ சம் எப்படி போடுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். நார்மலா ஒரு சம்மை கொடுத்து நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ண சொன்னாங்க, கழிக்க சொன்னாங்க அப்படின்னா ஈஸியா போட்டுருவோம். இதுவே கடன் வாங்கி கழித்தல் அப்படின்னா சில பேருக்கு சில கன்ஃபியூஷன் வரும். அது இல்லாம எப்படி போடுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 94 39 அப்படின்னு 2 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 94லேருந்து இந்த 39 நம்ம கழிக்கணும். இதை நம்ம எப்படி கழிப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த 4லேருந்து இந்த 9 மைனஸ் பண்ணணும். 4ல 9 போகுமா? இருக்கிறதே 4. ஓகே, 4 தான் இருக்கு. அதுல நம்ம 9 கழிக்கணும். எப்படி கழிக்க முடியும்? டைரக்டா கழிக்க முடியாது இல்லையா? அப்போதான் நம்ம கடன் வாங்கணும். எப்படி கடன் வாங்கணும் அப்படின்னா, இதுக்கு முதல் நம்பர் என்ன இருக்கு? 9, 9. அந்த 9ல இருந்து 1 கடன் வாங்கிக்கலாம். 1 தான் கடன் தருவாங்க, சரியா? அப்போ 9ல இருந்து 1 போயிருச்சுன்னா என்ன வரும்? நம்ம கிட்ட 9 இருக்கு, அதுல 1 போயிருச்சு அப்படின்னா 8. அப்போ இந்த 9 அப்படின்ற நம்பர் இனிமே 8 ஆயிடும். ஓகேவா? இந்த 4 அப்படின்ற இந்த எண்ணுக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்ப அந்த 1 நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 4க்கு முன்னாடி வச்சு 14 14 அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ 14லேருந்து 9 மைனஸ் பண்ணணும். இதை எப்படி நம்ம மைனஸ் பண்ணலாம்? 9க்கு அடுத்த நம்பர் 10, 11, 12, 13, 14. அப்போ 5 நம்பர் இருக்கு. அப்போ 14ல 9 போயிருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5. அப்போ 14 மைனஸ் 9 நமக்கு 5. ஓகே, இப்போ இங்க இருக்கிறது யாரு? 8 தான் இருக்காங்க. 8ல 3, 8ல 3 போயிடுச்சுன்னா 5. அப்போ 5. அப்போ 94ல 39 போயிடுச்சுன்னா 55. இப்படிதான் நீங்க சம் போடணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சம் போடலாமா? இப்போ இந்த சம் பாருங்க. 63ல 25 மைனஸ் பண்ணணும். 63ல 25 கழிக்கணும். எப்படி கழிக்கலாம்? 3ல 5 இருக்கிறதே 3, அதுல எப்படி 5 போகும்? போகாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குவோம். அதுக்கு முதல் நம்பர் என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 1 கொடுத்துருச்சு. 6 1 கொடுத்துருச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5. இனிமே 6 கிடையாது, அதுக்கு பதிலா 5 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 3க்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? முன்னாடி 1 சேர்த்துக்கணும். இனிமே இது 13, 13. 13ல 5 போயிடுச்சுன்னா 5க்கு அடுத்த நம்பர் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அப்போ 8. 13ல 5 போயிடுச்சுன்னா 8. ஓகே, இங்க யார் இருக்கா? 5 தான் இருக்காங்க. 5ல 2 போயிடுச்சுன்னா 5, 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 38. இதுதான் ஆன்சர். இப்படிதான் நீங்க சம்ஸ் போடணும். ஈஸியா இருக்கா? இதே மாதிரி சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.